மாலை தூபம். மாலை தூபம் தியானப் பகுதியோட மிக முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு தர்ற சுருக்கமான தொகுப்பு இது. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட ஆராதனை பொருட்களை சுமந்து செல்றதுல எவ்வளவு ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக அந்த சின்ன சின்ன கருவிகளோட புனிதத்தன்மை. பாத்தீங்கன்னா சாம்பல் அல்ற கரண்டிகள், கத்திரிகள் மாதிரியான ரொம்ப சாதாரண பொருட்களை கூட கோகாத்தியர்கள் ரொம்ப கவனமா தோளால் மூடி தங்களோட தோள்கள்ல சுமந்தாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சாம்பல் பொடிஞ்ச ஒரு சாதாரண கரண்டி எப்படிங்க பரிசுத்தமா இருக்க முடியும்? ஆனா தேவனோட சேவையில பயன்படுற எந்த ஒரு சின்ன பொருளும் உண்மையிலே ரொம்ப விசேஷமானது தாங்க. இரண்டாவதாக, இந்த பொருட்கள் அவங்க எப்படி சுமந்தாங்கங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அதாவது விலை உயர்ந்த பொன் பாத்திரங்களையும் பலியிட்டதால கரைபடைஞ்ச வெண்கல பாத்திரங்களையும் அவங்க ஒரே தோள்ல தான் ஒன்னா சுமந்தாங்க. நாம எப்பவுமே ஆசீர்வாதங்களை மட்டும் சுமக்க விரும்புறோமா, இல்ல பாடுகளையுமா? இது கிறிஸ்துவோட மரணத்தையும் ஜீவனையும் நாம ஒரே தோள்ல சரிசமமா சுமக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான ரகசியம் இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அத்தனை பொருட்களையும் ரொம்ப துல்லியமா பட்டியலிட்ட வேலாகமும் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை. ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரிக்க பயன்படுத்தின அந்த வெண்கல தொட்டியை யார் சுமந்தாங்க, எப்படி சுமந்தாங்கன்னு வேதத்துல எங்குமே குறிப்பிடப்படல. இந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் வேதத்தை இன்னும் ஆழமா ஆராய நம்ம தூண்டுது இல்லையா? பெரியதோ சின்னதோ ஆசீர்வாதமோ வலியோ எல்லாவற்றையும் சமமா ஏத்துக்கிட்டு பொறுப்போட சுமந்து செல்றது தாங்க உண்மையான